இந்த மண்ணில் எத்தனையோ நல்ல சகசர நாமங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆதித்ய கிருதயம் போன்ற அனுபவம் வாய்ந்த அற்புதமான தோத்திரங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் படித்த இதயங்கள் கூட என்ன கேட்கிறது? இதிகாசத்தில், இலக்கியத்தில், இறை வழிபாட்டில் ஆணுக்கு கொடுத்த முன்னுரிமையை பெண்ணுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? ஒரு சிந்திக்கக்கூடிய செய்தி தான் இது. அண்மையில் சில புத்தகங்கள் படித்தேன், பெண்கள் இறைநெறியில் இருக்கக்கூடிய பெருமை குறித்து. இதை நம் ஆழமாக சிந்திக்க தவறிவிட்டோம். நீங்கள் சைவ களஞ்சியம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் 63 நாயன்மாருடைய பெருமை பேசப்படுகிறது. அதில் எத்தனை பெண்ணடியார்கள்னு சில பேர் கேட்டுட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 62 பேரும் நின்று கொண்டிருக்க ஒரு அடியார் மட்டும் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் காரைக்கால் அம்மை. அதுவும் எம்பெருமான் சொல்கிறான், என் மேலே இப்படி அளவற்ற புனித அன்பு செலுத்துகிறாங்களே, இவங்க யார் தெரியுமா? எம்மை பேணும் அம்மை கான். யார்கிட்ட? பார்வதி தேவிட்ட. உலகத்துக்கு தாய் தகப்பன்னு சொல்கிற சிவனுக்கும் பார்வதிக்கும் அம்மான்னு கூப்பிடக்கூடியது. அம்மா தான் உலகத்தில் சிறந்தது. அம்மாங்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் எந்த வார்த்தையும். அதை எந்த வழிபாட்டிலையும் சொல்கிறேன். அந்த அம்மாங்கிற வார்த்தையை புனிதப்படுத்தினாரே அந்த சிவன் சொன்ன அம்மா காரைக்கால் அம்மையாருக்கு உறுதியது. அப்போ பெண்மையை எவ்வளவு மேன்மையோடு நீங்கள் பெரிய புராணத்தில், சார் கமலவதி ஒரு நாளிகை கிடைத்து குழந்தைன்னா பரவாயில்லன்னு தலைகுப்புற கட்ட சொன்னாலே, கோச்சங்கனை பெற்றெடுத்தாலே, கமலவதியினுடைய மேன்மைக்கு இணையாக இன்னொரு நாயன்மாரை சொல்ல முடியுமா? ஏன் நம்முடைய மங்கையர்க்கரசி திருநீறு நிலைப்பதற்கே கூன்பாண்டியன் மனத்தை மாற்றிய பெருமை நம்முடைய மங்கையர்க்கரசி தனி அரசிக்குத்தானே உண்டு. அதில் சிறப்பு இல்லையா? உண்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, பாரதம் படித்தவர்களுக்கு தெரியும். நீங்கள் கிருஷ்ணனை சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தான். அதுக்கு முன்னாடி வரும், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை. இந்த வரிகள்லேயே எதிரானா பாஞ்சாலி புகழ்காக்க, பாஞ்சாலியனுடைய துன்பத்தை துரைத்தவன் தான் கண்ணன் என்று கண்ணனுடைய பெருமை பேசுகின்றோமே. ஆனால் அதற்கு முன்பு யாரை பேசணும்? வாரியார் சாமிகளும் புலவர் கீரன் அவர்களும் ஒளிநாடாக்களில் பதிவு செய்கிறாங்க, பாஞ்சாலியைப் போல ஒரு பத்தினி தெய்வம் கிடையாது. அதனால தான் நம்ம ஊரில் அதில் லயிச்ச பாரதி பாஞ்சாலி சபதம்னே எழுதினானா. பாஞ்சாலி இறைநிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்னா, முதல்ல பேசாத மனிதர்களில் பேசிய பெருந்தெய்வம் பாஞ்சாலி. அந்த சபையில் அப்படியே நம்ம இன்றைய நடைமுறை வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாரையும் அப்படி மிரளச் செய்தா சார். அறிவுடையவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் ஒன்று கேட்கிறேன், என்னை விற்றபின் தன்னை தோற்றாரா, தன்னை விற்றபின் என்னை தோற்றாரா? இது முறையா, தர்மமா, நீதியா, நியாயமா என்று பேசிய பத்தினி பெருந்தெய்வம் அல்லவா? சொல்றா, தெரிந்து கொள்ளுங்கள், விரித்த கூந்தலை முடிக்க மாட்டேன், உங்களை கொன்று வீழ்த்தி அந்த இரத்த குருதியை சாந்தாக பூசி முடிப்பேன்னு சொன்னால், இப்போ பாஞ்சாலிங்கிற பாத்திரத்துக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுத்துருக்கோங்கிறத நாம் நல்லா சிந்திக்கணும். இன்னும் சொல்கிறேன், ராமாயணத்தில் ராமன் பெருமை பேசப்பட்டதாக நினைக்கிறீங்க? இல்லை. கோதண்ட ராமனுடைய சிறப்பே சீதாராமனாக அவன் மின்னி மிளிர்ந்த போது தான். வெறுமன இருக்கக்கூடிய ராமனுக்கு எப்போதுமே புகழ் கிடையாது. அதுவும் வைணவத்தில் ஸ்ரீ சேரும்போது தான் கோதண்டராமனாக, கல்யாணராமனாக, ஜானகிராமனாக, சீதாராமனாக, ஜெயாராமனாக அவன் மெல்லுகின்ற போதுதான் பெருமை ராமச்சந்திரமூர்த்திக்கு. அதனால்தான் சீதை சொன்ன, அனுமா பொறுத்துக்கோ, அவருடைய கோதண்டம் தெரிக்க வேண்டும் என்பதற்காக நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன்னாலே அதுதான் கற்பின் கணலியினுடைய சிறப்பு. அப்போ கம்பன் பெண்மைக்கு எவ்வளவு பெரிய ஏற்றத்தை தந்திருக்கிறான். நீங்கள் விட்டுருங்க, கண்ணகிக்கு வாங்க, தமிழர் இலக்கியம் பேசா பெருந்தெய்வம்னு சொல்கிறான். ஏன், யாராவது பெண்ணுக்கு குற்றம் வந்தால் என்ன சொல்லுவா? பக்கத்து வீட்டில் சொல்லுவா, எய்த்த வீட்டில் சொல்லுவா, உடன்பிறந்தவர்கிட்ட சொல்லுவா, இல்லை கடவுள்கிட்டையாவது சொல்லி அழுவாளாம். ஆனால் கண்ணகிங்கிற தெய்வம், கோவலன் இப்படி கேவலமான செயல்களில் ஈடுபட்டான் என்பதை கடவுளுக்கு கூட சொல்லாத மாண்புடையவள்னு குன்றக்குடி பெரியசாமிகள் கண்ணகியினுடைய பெருமையை பேசுகின்ற போது சிலம்பு செல்வருடைய புத்தகத்தோடை கொண்டு எழுதியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, பாரதி வரியில் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா,
மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்தோம்னு சும்மா வார்த்தைகளுக்கு வடம் சேர்ப்பதல்ல. உண்மையாகவே பெண்மையை போற்ற வேண்டும், பெண்மையை கொண்டாட வேண்டும், பெண்மையை மதிக்க வேண்டும். அதனால்தான் நம்ம ஊரில் குடிக்கிற தண்ணிக்கு காவிரி, கங்கை, கோதாவரி அப்படின்னு பேர் வச்சோம். பேசுகிற மொழியை தாயோடு ஒப்பிட்டோம். வாழ்றக்கூடிய நாட்டை தாய்நாடுன்னு சொன்னோம். இதையெல்லாம் எதை செய்கிறது என்றால் பெண்மைக்குரிய மேன்மையை நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்கிறேன், பூஜையிலேயே சிவராத்திரி ஒரு நாள் தான், நவராத்திரி தான் 9 நாட்கள். எனவே நம்முடைய வாழ்வியல் நெறியோடும் இறைநெறியோடும் நின்று சொல்கின்றேன், பெண்மைக்குரிய மேன்மையை நாம் சொற்களில் காட்டுவதை விட செயலில் காட்டினால் இல்லத்திற்கும் இறைநெறிக்கும் தேசத்திற்கும் நன்று. இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி.